அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் திருவண்ணாமலை கிரிவலம் போயிருந்தோம். நாங்கள் கிரிவலம் போகும்போது என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் கிரிவலம் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் 3:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மொபைலில் நம்ம எவ்வளோ தூரம் நடக்கிறோன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக ஸ்டெப்ஸு கால்குலேட்டர் ஆப்பு போட்டிருந்தோம். யார் அந்த மொபைல் கையில் வச்சுருக்காங்களோ அவங்க எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்துருக்குறோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அது தெரிய வரும். சம்மரில் கிரிவலம் போகணும்னு நினச்சிங்கன்னா 3லேருந்து 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். நார்மலாக நடக்கிறவங்களா இருந்தால் 7 மணிக்கு கிரிவலத்தை முடிச்சிடலாம். நாங்கள் எங்கள் கூட எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போனோம். அவருக்கு 60+. நம்ம வீட்டில் பெரியவங்க ஆசைப்பட்டு கிரிவலம் வரணும்னு நம்ம கூட நினச்சாங்கன்னா நம்ம கூட எத்தனை பேர் வேணாலும் நடக்கலாம். ஆனால் அவங்க பெரியவங்க கூட ஒரு ஆளாவது அவங்க பின்னாடி வாங்க. அப்பாவுக்கு சுகர் இருக்கிறதுனால அவர் கூடவே நான் நடக்கிறேன். திடீர்னு எதனா மயக்கம் எதனா வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு என் கூட என் ஹஸ்பண்ட் என் டாக்டர் எல்லாம் முன்னாடி கொஞ்சம் போயிட்டாங்க. நான் அப்பா கூடயே தான் நான் வந்துட்டு இருக்கேன். யாராக இருந்தாலுமே சரி கண்டினியூஸாக நடக்க முடியுமான்னு தெரியல. எஸ்பெஷலி வயசானவங்க கண்டினியூஸாக நடக்க முடியாது, அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் போகணும். காலில் செப்பல் போடாதீங்க, கண்டிப்பாக ஷாக்ஸ் போட்டுன்னு நடங்க. ஷாக்ஸ் இல்லாமல் நடக்கவே நடக்காதீங்க. வேண்டுதல்னு சொல்லிட்டு வெறுங்காலில் நடப்பாங்க. கண்டிப்பாக வெறுங்காலில் நடக்கக்கூடாது, ஷாக்ஸ் போட்டு நடக்கணும். ஏன்னா சுகர் இருந்துச்சுன்னா கல் காலில் குத்துச்சுன்னா புண்ணாக ஆகிடும். அது நம்மளுக்கு சேஃப்டி கிடையாது. நம்ம கூட வர அம்மா அப்பா யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வயசு அதிகமாக தான் இருக்கும். அவங்களால சப்போஸ் நடக்க முடியலன்னா டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு நீங்கள் ஷேர் ஆட்டோலாம் நிறைய அங்கே போகுது, நீங்கள் அவங்கள ஷேர் ஆட்டோவில் அமுச்சு விட்ருங்க. அவங்க ராஜகோபுரத்தாண்ட இறங்கிடுவாங்க. நாங்கள் கிரிவலம் போகும்போது நாங்கள் என்ன தப்பு பண்ணணும்னு உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நாங்கள் ஃபஸ்ட் டைம் கிரிவலம் போகிறதுனால 14 கிலோமீட்டர் நடக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொஞ்சம் உள்ள பயம் இருந்தது. போகும்போது எதனா மயக்கம் வரும், பசி எடுக்கும்னு நினச்சிட்டு நாங்கள் பேக்கில் ஃப்ரூட்ஸு, ஓஆர்எஸ்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சிட்டோம். அதை தூக்கின்னு எங்களால் நடக்கவே முடியல. கூடவே 2-3 பாட்டில் தண்ணியும் நாங்கள் எங்கள் பேக்கில் வச்சுருந்தோம். இதெல்லாம் ஓவர் வெயிட்டாக இருந்ததுனால எங்களால் நடக்க முடியல. மாற்றி மாற்றி நாங்கள் தூக்கின்னு போக வேண்டியதாக ஆயிடுச்சு. இதெல்லாம் கிரிவலத்தின் போது நம்ம எடுத்துன்னு போக தேவையே கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா போகிற வழியில் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிது. கிரிவலம் போகும்போது தண்ணி பாட்டிலும் கேஷும் வச்சிங்கன்னா போதும், அங்கே போகிற வழியில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நடக்கும் போது மயக்கம் வர மாதிரி இருந்துருச்சுன்னா அங்கேயே நீங்கள் சாப்பிட்றதுக்கு டிஃபன் இருக்குது, ஃப்ரூட்ஸு, டீ, காஃபி, குழந்தைங்க கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு ஸ்நாக்ஸு எல்லாமே அந்த இடத்துல கிடைக்கும். கையில் வெயிட்டை தூக்கின்னு போகணும்னு அவசியமே கிடையாது. தண்ணி பாட்டில் மட்டும் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. கிரிவலம் போகிறவங்க கண்டிப்பாக காட்டன் ட்ரெஸ் போட்டுட்டு போங்க. ஏன்னா வேர்வை அதிகமாக வரும் நடக்கிறதுனால. வேறு எந்த மெட்டீரியல் போட்டாலும் நம்மளுக்கு இரிட்டேஷனாக இருக்கும். அதனால காட்டன் ட்ரெஸ்ஸு போட்டுன்னு போகிறது நல்லது. நானும் அப்பாவும் வர்ணலிங்கத்துக்கிட்ட வரும்போது டைம் 6:25, 12,248 ஸ்டெப்ஸு இது வரைக்கும் நடந்து வந்திருக்கேன். ஸ்பீடாக கிரிவலம் வரவங்க 3 மணி நேரத்தில் கம்பல்சரி முடிச்சிடலாம். கொஞ்சம் கிராஜுவலாக நடந்து வந்தாங்கன்னா 3லேருந்து 4 மணி நேரம் ஆகும். கண்டிப்பாக வயசானவங்களை இட்டுன்னு போகும்போது 5 மணி நேரம் ஆகும். எங்கள் அப்பாவே நான் நடுவில் அவரால் கொஞ்சம் முடியல நடக்கிறதுக்கு, ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ராஜகோபுரத்துக்கு போயிடுறீங்களான்னு நான் சொல்லும் போது இல்லவே இல்லை, கிரிவலத்தை கண்டிப்பாக நான் முடிச்சே ஆகணும்னு சொன்னார். அதனால் அவரு கூட நான் ஸ்லோவாக நிறைய இடத்துல ரெஸ்ட் எடுத்து வந்ததுனால எனக்கு கரெக்டாக 5 மணி நேரம் ஆச்சு. இப்போது ரவுண்டானா கிட்ட வந்தாச்சு. இங்கேருந்து ராஜகோபுரத்துக்கு போகிறதுக்கு எங்களுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. இந்த இடம் தான் நாங்கள் ரொம்ப டவுன் ஆகிட்டோம். எனர்ஜிலாம் கொஞ்சம் லூஸ் ஆன மாதிரி இருந்தது. எனக்கு முன்னாடி நடந்த என் ஹஸ்பண்ட் என் பொண்ணெல்லாம் போய் கொஞ்சம் வெயிட் பண்ணாங்க. ராஜகோபுரத்துக்கிட்ட எல்லாருமே ஒன்றாவே போகலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பாவை கூப்பிட்டுட்டு பின்னாடியே அவங்க கூட ஜாயின் பண்ணிட்டேன். உங்கள் வீட்டிலேருந்து பெரியவங்க கிரிவலம் வரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும். ஏன்னா அந்த 14 கிலோமீட்டரை கடக்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். அதனால் அவங்கள கைட் பண்ணி இட்டுன்னு வரணும். நீங்களும் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் அவங்க கிரிவலத்தை முடிக்க முடியும். நாங்கள் ராஜகோபுரத்தாண்ட வந்துட்டோம். கரெக்டாக 8:30 மணிக்கு வந்தோம். கோயில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வெளியிலேருந்து கற்பூரம் ஏற்றிட்டு நாங்கள் கிரிவலத்தை முடிச்சிட்டோம். கிரிவலம் வாரம் 7 நாள் கூட போகலான்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு சாட்டர்டே சூஸ் பண்ணி போனோம். மதியம் 3:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 8:30 மணிக்கு நாங்கள் முடித்தோம். நாங்கள் 21,240 ஸ்டெப் வச்சு. தேங்க்யூ.